வணக்கம் நண்பர்களே, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் தொடர்பான அடுத்த வீடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சிங்கிள் கிளிக்கில் எப்படி பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் பாஸ்வேர்டு கூட தேவையில்லை அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, அதையும் சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா ஒவ்வொரு நாள் 2 நாளுக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தர் பே ஸ்லிப் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் ஒரு மந்த் முடிஞ்ச உடனேயே பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆனோடனே எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் ஒரு சில ஆஃபீஸில் யாராவது கேட்டால் மட்டும் ஆன் டிமாண்டில் கொடுப்பீங்க. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி முன்கூட்டி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா எப்போ யார் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து தர முடியும். சர்வர் அப்போ வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம அப்ரூவர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ரூவர் ஐடியில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ரூவர் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். அதில் ஆல் ரிப்போர்ட்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆல் ரிப்போர்ட்ஸ்குள்ளே நம்ம வந்துடலாம். ஆல் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் எல்லா விஷயமுமே இருக்கும். இதில் நமக்கு தேவை இந்த செகண்டாக இருக்கிற பே ஸ்லிப் டிடிஓ அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு இல்லையா? பே ஸ்லிப் டிடிஓ இதுதான் நம்ம பல்காக எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதை பார்த்துட்டு டிடிஓக்கான பர்சனல் பே ஸ்லிப் அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். இந்த பே ஸ்லிப் டிடிஓ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஈஸியாக அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் ஒரே கிளிக்கில் எல்லாருக்குமான பே ஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும். ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரிசீடிங் மந்த்துக்கான பே ஸ்லிப் தான் டவுன்லோட் ஆகும். அது அப்பப்போ ஆட்டோ ரெனியூ ஆகணும், கீழே நோட்டில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, கரண்ட் மந்த்துக்கு ப்ரீவியஸ் மந்த் ப்ரிசீடிங் மந்த். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டேட் ஆகஸ்ட் 11. இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூலை தான் ப்ரிசீடிங் மந்தாக இருக்கிறோம். ஆனால் அதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்னென்னா, சரி ஓகே, பேரோல் ரன் ஆகலை இல்லையா ஆகஸ்ட் 11. ஸோ அதனால் ஜூலை கரண்ட் மந்த், அதோட ப்ரெசிடிங் மந்த் ஜூனாக இருக்குமா அப்படின்னு நினச்சாலும் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆக உனக்கு எந்த மந்தோட பே ஸ்லிப்புப்பா ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது மே மந்த்தினுடைய பே ஸ்லிப் தான் ஜிப் ஃபைலாக இப்படி டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி அதை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் கேட்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தனி ஃபோல்டரில் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ரீநேம் கேட்கும். நம்ம என்ன நேம் வேணுமோ, என்ன மந்த்துன்னு பார்த்துட்டு நம்ம அதை ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொடுத்திங்கன்னா தனியாக இந்த ஃபோல்டரில் எல்லாருதுமே அழகாக ஒரு ஃபைலாக செப்பரேட் பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு வந்துடுது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் மூலமாக ஒரே கிளிக்கில் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமான பே ஸ்லிப்பை பல்காக டவுன்லோட் பண்ணுறது எப்படி, பாஸ்வேர்ட் போடாமல் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம சொன்னோம், தெரிஞ்சிட்ருப்பீங்க. ரைட். ஆனால் இதில் இருக்கிற அந்த சின்ன ட்ராபேக் மட்டும் மாறிச்சுன்னா நம்ம கரண்ட் அப்டேட்டில் பே ஸ்லிப்பை எல்லாருக்குமே எடுக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ எடுத்து வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறீங்களா, அல்லது நான் வழக்கமாக சிங்கிளாகவே போய் பே ஸ்லிப் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.